எது சிறந்த உணவு தெரியுமா? நீங்கள் உங்கள் கையால் சமைச்சிருக்கணும். அந்த உணவு தான் சிறந்த உணவு. யாரோ சமைச்சு உங்களுக்கு ரொம்ப ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை யாரோ சமைச்சு கொடுக்குறாங்க. இப்போ சின்ன குழந்தையா இருந்தால் பரவாயில்ல, 8 வயசுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அம்மா சமைச்சு தருவாங்க, அப்பா சமைச்சு தருவாங்க, பாட்டி சமைச்சு தருவாங்க. அது சிறந்த உணவு. ஆனால் 8 வயசுக்கு மேலே ஆகியும் இன்னமும் நீ யாரோ சமைச்சு தர்றது தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னா அது எத்தகைய ஊட்டச்சத்து நிறைந்த உணவாக இருந்தாலும் அது சிறந்த உணவே கிடையாது. மிகச்சிறந்த உணவு எது தெரியுமா? நீயே போய் கடையில் போய் உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு அதை போய் நீ வாங்கிட்டு வந்து நீயே சமைக்கணும். அதுதான் மிகச்சிறந்த உணவு. அதை விட சிறந்த உணவு வேறு ஒன்று. இன்னும் சொல்ல போகணும், இன்னும் ஒரு தலை சிறந்த உணவு இருக்குது. உலகத்திலே மிக தலை சிறந்த உணவு எது தெரியுமா? நீ விவசாய நிலத்தில் அந்த உணவை உற்பத்தி செய்யணும். விவசாயம் பண்ணி உணவை உற்பத்தி பண்ணி அதை நீ சமைச்சோ அல்லது பச்சையாவோ சாப்பிட்ற பாரு, அதுதான் தலை சிறந்த உணவு. அதை விட அதை நீ பகிர்ந்து உண்ற பாரு, அப்போ தான் அது இன்னும் தலை சிறந்த உணவு. நீயே நிலத்தில் போய் கஷ்டப்பட்டு உழைச்சி உற்பத்தி பண்ணி அந்த உணவை எடுத்துகிட்டு மற்றவங்களோட பகிர்ந்து உண்ற பற்றியா, அதை சமைச்சோ அல்லது பச்சையாவோ பிறரோடு பகிர்ந்து உண்ணும்போது அதை விட சிறந்த உணவு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதனால் தலை சிறந்த உணவு எது அப்படின்னா, நீ சமைக்காமல் யாரோ சமைச்சு தராங்க, வீட்டில் உள்ள வேலைக்காரங்க சமைச்சு தராங்க, அல்லது உன்னுடைய மனைவியோ உன்னுடைய அம்மாவோ உனக்கு சமைச்சு தராங்க அப்படின்னா அது எத்தகைய ஊட்டச்சத்து நிறைந்ததாக இருந்தாலும் சரி, நீ 8 வயசுக்கு மேலே இருக்கிற, உன்னுடைய வயசு ஒரு 7-7 வயசு கூட வந்துருச்சு, அப்போ கூட நீ யாரோ ஒருத்தர் சமைச்சு உனக்கு தராங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த உணவு உனக்கு உடம்பு நல்லா தான் இருக்குது அப்படின்னா கூட, உனக்கு சமைக்கவே தெரிலன்னு வேறு நீ பெருமையாக வேறு சொல்லிக்கிற அப்படின்னா கண்டிப்பாக நீ சாப்பிடுகிற உணவு எத்தகைய உணவாக இருந்தாலும் சரி அது தலை சிறந்த உணவாக இருக்க வாய்ப்பே கிடையாது. அது மிக மிக மோசமான உணவு தான். அப்போ மிக மிக மோசமான உணவு எது தெரியுமா? நீ சமைக்காமல், உனக்கு சமைக்க தெரியாமல், அல்லது 8 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, அப்படி ஆன பிறகும் நீ மற்றவங்க சமைச்சு கொடுத்து நீ சாப்பிட்ற பற்றியா, அது பழமாக அல்லது மற்றவங்க சமைச்சு கொடுத்து மற்றவங்க தயார் செய்து கொடுத்து நீ சாப்பிட்றல, தயாரித்து சமைச்சு கொடுத்து சாப்பிட்ற அந்த உணவு மோசமான உணவு தான். மிக மோசமான உணவு. அது உன்னோட அம்மாவாக இருந்தாலும் சரி, உங்கள் மனைவியாக இருந்தாலும் சரி, அவங்க சமைச்சு கொடுத்து நீ சாப்பிட்ற உணவு தான் மோசமான உணவு. அது மாதிரி ஒரு மனைவியோ அம்மாவோ ஒரு 8 வயசுக்கு மேலே உள்ள பசங்களுக்கு தினந்தோறும் நீங்கள் சமைச்சு கொடுத்தா கூட அது மிக மிக மோசமான உணவை தான் நீங்கள் உங்கள் மனைவிக்கோ அல்லது உங்கள் கணவனுக்கோ அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கோ நீங்கள் சமைச்சு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அதனால் ஒரு 8 வயசுக்கு மேலே அல்லது ஒரு 8 வயசுக்கு மேலெல்லாம் நீங்கள் தான் உங்கள் உணவை சமைச்சிருக்கணும். அப்போ இந்த உலகத்தில் அப்படி சமைக்காமல் நீங்கள் யாருக்கோ அல்லது இப்போ உங்கள் பிள்ளைக்கோ அல்லது உங்கள் கணவனுக்கோ நீங்கள் சமைச்சு கொடுக்குறீங்கன்னா அந்த உணவு கண்டிப்பாக நீங்கள் சமைச்சு கொடுக்குற அந்த உணவு கண்டிப்பாக நல்ல உணவே கிடையாது. ஏன்னா அவங்கவுங்களே அவங்க உணவை சமைக்கணும். அதனால் அப்படியே மசாலா கமகமன்னு அப்படி மாமிசம் அதெல்லாம் சாப்பிட்டா, மீன் எல்லாம் சாப்பிட்டா உடனே நீங்கள் நல்ல உணவோட சாப்பிட்டுட்ருக்கீங்கன்னு அர்த்தம் கிடையாது. நல்ல பண்பு உடையவர்கள், நல்ல பண்பை கற்றுக்கணும். நம்ம ஒரு செயல் செய்கிறோன்னா அது நல்ல பண்பை ஏற்படுத்த வேண்டும் நமக்குள்ள. இப்போ அவங்கவுங்க உணவு அவங்கவுங்க சமைக்கிறாங்கன்னா பிறரை இடையூறு செய்யாமல் அவர்கள் உணவு உண்ணுகிறார்கள் என்ற அர்த்தம். நீ மற்றவங்களை இடையூறு பண்ணி மனைவியை அடிமைப்படுத்தி வீட்டில் உள்ள பெண்களை அடிமைப்படுத்தி தானே அந்த உணவு, எத்தகைய ஊட்டச்சத்து நிறைந்த உணவாக இருந்தாலும் சரி, மனைவியை அடிமைப்படுத்தி தானே அந்த உணவை சாப்பிட்ற. அடிமைப்படுத்தி அவர்களை வேலை வாங்கி அடிமையாக நினைத்து அடிமைப்படுத்தி அச்சுறுத்தி தானே. இப்போ மனைவி வீட்டில் சமைக்கிறாங்கன்னா கணவனை பார்த்து பயப்படுவாங்க. ஐயோ, எங்கே சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்லிடுவாரோ, சீக்கிரம் வந்துடுவாரே, சமைக்கணுமே, சாப்பாடு ரெடி ஆகலைன்னா வந்தால் கோவப்பட்டு அடித்தாலும் அடிப்பார், திட்டினாலும் திட்டுவார் அப்படின்னு சொல்லி அச்சுறுத்தி தானே, அச்சப்பட்டுக்கிட்டு தானே அந்த உணவை சமைக்கிறாங்க. அப்போ நீ மனைவி அச்சுறுத்தி தானே அந்த உணவை நீ சாப்பிட்ற. அப்போ அந்த உணவு எப்படி நல்ல உணவாக இருக்க முடியும்? ஒரு நல்ல ஒரு உணவுன்னா அது ஒரு நல்ல பண்பை ஏற்படுத்த வேண்டும். அதனால் உணவு உண்டுட்டாலே போதும் அப்படின்னு ஆகிடுமா? வயிற்றை நிரப்பிட்டாலே போதுமா? உணவோட பயனுங்கிறது வயிறு நிறைஞ்சால் போதுமா? அப்படின்னா திருடி திங்கலாமே. அப்போ ஏன் திருடி திங்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம்? அதே மாதிரி தான் இதுவும். திருடுறது எப்படி குற்றமோ அது மாதிரி அவங்கவுங்க உணவை சமைக்கிறது தான் நல்ல செயல். பிறருக்கு உணவை நீங்கள் சமைத்து கொடுத்தால், பிறருடைய உணவை நீங்கள் அதுவும் கெட்டது தான், அதுவும் குற்றம்தான். பிறரை வச்சு நீ உணவை சமைச்சு நீ சாப்பிட்டா அது நல்ல உணவாகவே இருக்க முடியாது. அதனால் நாம் உணவு சாப்பிட்றோன்னா நல்ல பண்புகளும் நமக்கு ஏற்பட வேண்டும். வெறும் வயிறு நிறைஞ்சால் மட்டும் போதாது.
வயிறு நிறைஞ்சால் மட்டும் போதும், யாரை வேணாலும் ஏமாற்றி இளைஞ்சா வாங்கி அந்த பணத்தில் உணவை வாங்கி சாப்பிட்றலாமா? அப்போது நாம் உணவு சாப்பிட்றோன்னா நேர்மையாக பிறர்கிட்ட லஞ்சம் வாங்காமல், பிறரை கஷ்டப்படுத்தாமல் அந்த பணத்தை சம்பாதிச்சிருக்கணும். அந்த பணத்தில் நம்ம உணவை வாங்கி விலைக்கு வாங்கி நாமளே சமைச்சிருக்கணும். நம்ம கையால் சமைச்சு பிறரிடம் பகிர்ந்து உண்ண வேண்டும். இதுதான் நல்ல உணவு. பிறரை ஏமாற்றி ஊழல் பண்ணி லஞ்சம் பண்ணி நீயே சமைச்சு சாப்பிட்டணும், அது நல்ல உணவு கிடையாது. அந்த பணம் எங்கேருந்து வருது அது ரொம்ப முக்கியம். எப்படி சம்பாதிச்ச, நேர்மையாக சம்பாதிச்சியா இல்லையா, அது ரொம்ப முக்கியம். நேர்மையாக சம்பாதித்த பணத்தில் நீ உனக்கு பிடித்த உணவுகளை வாங்கி நீயே சமைத்து அதை பிறரோடு பகிர்ந்து உண்ண வேண்டும். இதுதான் மிகச்சிறந்த உணவு. இதுதான் உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரும். என்னதான் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட்டாலும் நீ உன் மனைவியை அடிமைப்படுத்தி அச்சுறுத்தி, என்ன சமைச்சிட்டியா, அது வாங்கி தந்தனே, இது வாங்கி தந்தனே, ஏன் இன்னுமா சமைக்கலை, இந்த மாதிரி லேட் பண்ணால் அவ்வளோதான், சாப்பாட்டை உன் மூஞ்சிலே அடித்து வீசிடுவேன் அப்படின்னு நீ உன் மனைவியை அச்சுறுத்தி நீ ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள்லாம் சாப்பிட்டா உடனே அது உனக்கு நன்மையை செஞ்சிருமா? செய்யாது. கண்டிப்பாக அது உனக்கு நோயை தான் தரும். ஏன்னா மற்றவங்களை கஷ்டப்படுத்துகிறல்ல, மற்றவங்களை அடிமைப்படுத்திக்கிட்டு எத்தகைய ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட்டாலும் அது கண்டிப்பாக உனக்கு நோயை தான் தரும். இதுதான் விதிமுறை. இது ஒன்றும் சாபமோ அப்படி சும்மா கிடையாது. சும்மா வன்முறை உணர்ச்சி, அதாவது மற்றவங்களை இடையூறு செய்யாமல் உன் மனசு மென்மையாக இருக்கணும். சரி, இப்போ யார்கிட்டயா நீ யாருடைய பணத்தையா திருடிட்டு நீ ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட்றணும், யாருடைய பணத்தையா திருடி அந்த பணத்தில் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை வாங்கி சாப்பிட்ற அப்படின்னா உனக்கு உன் உடம்பு ஆரோக்கியமாகிடுமா? ஆரோக்கியமாகாது. திருடுனா உனக்கு எப்பவும் மரண பயம் இருக்கும், நம்மளை எப்பவும் பிடிச்சிருவாங்களோ, ஒரு அவமானம் இருக்கும், ஒரு சுயமரியாதையே ஒன்னே நீ மதிக்க மாட்ட. அப்போ உன்னை பற்றி ஒரு தாழ்வு மனப்பான்மை, இழிவான மனப்பான்மை இருக்கும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அதுவே உனக்கு ஒரு நோய் வந்துடும். எப்போ பார்த்தாலும் பயந்துக்கிட்டே இருப்பேன், எப்போ மாட்டுவோமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே இருப்பேன். அப்போ அந்த மரண பயமே உனக்கு உன் உடம்புல நோய், அமைதி இருக்காது, நிம்மதி இருக்காது. யாருக்கிட்டேயும் நீ நிதானமாக பேச மாட்ட, அன்பாக பேச மாட்ட. ஏன்னா உன் தலைக்கு மேலே எப்பவும் கத்தி தொங்கிக்கிட்டே இருக்குது. எப்போ விழுமோ அந்த கத்தி நம்மளை பிடிச்சி ஜெயிலில் போடுவாங்களோ அப்படின்னு பயந்துகிட்டே இருக்கும்போது யாருக்கிட்டேயும் நீ அன்பாகவே பேச முடியாது. எப்போவும் நீ பயந்துக்கிட்டே இருப்ப. சரி, யாருக்கிட்டேயும் அன்பாக பேச மாட்ட, பண்போடையும் பேச மாட்ட. அதனால் நீ என்ன பண்ண, அப்போ உன் உடம்புல நோய் வந்துடும். அதுவே உன் உடம்புல நோய் வந்துடும். இப்படி நல்ல பண்புகள் தான் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கணும். அதாவது வெறும் உணவு மட்டும் நமக்கு ஆரோக்கியம் இருக்காது. நல்ல பண்புகள், பிறருக்கு இடையூறு செய்யாமல் வாழ வேண்டும். பிறர் நீ சாப்பிடணுங்கிறதுக்காக மற்றவங்களை அடிமைப்படுத்துறது. அது மாதிரி பெண்களும் தான். பெண்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க சாப்பிட்ணும், ஓசியில் வீட்டில் உட்காந்து சாப்பிட்ணும், ஆண்கள் மட்டும் வேலைக்கு போகணும், அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லை, நம்மளும் ஒரு வேலைக்கு போவோமே அப்படிங்கிற அந்த எண்ணம் அவங்களுக்கும் இல்லை. அப்போ அப்படியெல்லாம் நீ இருந்த அப்படின்னா அப்போ உனக்கும் தான் நோய் வரும். நீ மட்டும் அப்புறம் என்ன, உனக்கு மட்டும் நீ பாதுகாப்பாக இருப்பியா? நீ ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி இருந்துக்கலான்னு நினைக்கிறியா? பெண்கள் நான் கேட்குறேன், பெண்கள் அப்படி தான் ரொம்ப நல்லவங்கங்கிற மாதிரி ஒரு வேடத்தை போட்டுக்கிறாங்க. ஆண்கள்லாம் குற்றவாளிகள், பெண்கள் ரொம்ப நல்லவங்க, பாவம், பரிதாபம் அப்படின்னு இந்த மாதிரி உணர்ச்சிகளை சம்பாதிச்சுட்டு அதுக்கு உள்ள ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற மிக மோசமான ஆட்கள் தான் பெண்கள். பெண்கள்னால் எல்லோரும் கிடையாது. அதுபோல் வேலைக்கு போகாமல் இந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும்தான் நான் சொல்கிறேன். இருக்கிறவங்க, அது மற்றவங்க உணவை சமைச்சு கொடுக்குறவங்க, அவங்கள தான் நான் சொல்கிறேன்.